இப்போ நம்ம எல்லாருமே ஒரு சில விஷயத்துக்காக அடிக்ட் ஆகிட்டு இருக்கோம். சரிங்களா? எஸ்பெஷலி போதை பழக்கத்துக்கு. அதுவும் குறிப்பா மது பழக்கத்துக்கு நெறைய பேர் ஆளாயிட்டு இருக்காங்க. நம்ம கண் முன்னாடியே பார்த்துருக்கோம். இந்த மதுவால எவ்வளோ குடும்பங்கள் வந்து சீரழியுது அப்படின்னு சொல்லிட்டு. குடிக்கிறவங்க மட்டும் அது பாதிக்காது. சுற்றி இருக்கிறவங்களையும் மன ரீதியாகவும், உடல் ரீதியாகவும், சமூக ரீதியாகவும் வந்து பயங்கர பாதிப்புக்குள்ளாகுது. இத நம்ம மனசுல கொஞ்சமா திங்க் பண்ணி பார்க்கணும். அப்படி திங்க் பண்ணி பார்த்தோம்னா, இவ்வளோக்கு பிரச்சனைகள் வரவே வராது. அதனால வந்து ஒரு நாடு வந்து எக்கனாமிக் லெவல்ல ஒரு வெல் செட்டில் ஆகணும் அப்படின்னா, கண்டிப்பா கடின உழைப்பு தேவை. அதுவும் வருவாய் தேவை. அந்த வருவாய் வந்து இந்த மதுவுலேருந்து அதிகமா கிடைக்குது அப்படின்னு அத சொல்லும்போது கேட்கிறப்போ, ரொம்ப சங்கடமா இருக்கு. இதுதான் அப்பவே வந்து காந்தியடிகள் ஈஸியா கணிச்சிருப்பாரு. என்ன அப்படின்னா, இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட, ஏழை நாடாக இருப்பது எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏழையா இருந்தாலும் பரவால்ல, நிம்மதியான வாழ்க்கை வாழணும். அதுக்கு குடிக்காம இருந்தாவே குடும்பத்தில இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்க. இந்த காணொளி பதிவு நல்ல பதிவா இருக்குன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க.